ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு சாரிக்கு ஓரம் மடக்கிறது எப்படி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டில் இந்த சாரியோட ப்ளவுஸ் பீஸ்க்கு அடுத்தெல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஓர பகுதியையும் நம்ம நீட்டாக நூல் பிரித்து கட் பண்ணி எடுத்துக்கிடணும். இல்லைனா இந்த மாதிரி கிழிச்சி நம்ம எடுத்தாலே போதும். அடுத்ததாக மற்றொரு பகுதியும் இதே மாதிரி நூல் பிரித்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடணும். கட் பண்ணி எடுத்த பிறகு நம்ம இந்த ஓரத்தை தச்சு எடுத்துக்கிடணும். சரியா? பாருங்கள், ஃபஸ்ட்டில் இந்த விளிம்பு பகுதியை லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சாரியோட எந்த இடத்துல நம்ம நூல் பிரித்து தைக்கணுமோ அந்த இடத்துல ஓரம் மடக்கக்கூடிய பகுதியில் இந்த மாதிரி ஒரு நூலை பிரித்து விட்டுக்கிடணும். பிரித்து விட்டுக்கிட்டு அதில் ஒரு கத்திரி முனையால் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கிடணும். கட் பண்ணி விட்ட பிறகு இந்த மாதிரி கிழிச்சி எடுத்தால் போதும். பாருங்கள், ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம இப்போ இந்த சாரியை ஓரப்பகுதியை கிழிச்சி எடுத்தாச்சு. அடுத்தது மற்றொரு பகுதியும் இந்த மாதிரி நூல் பிரித்து கட்டிங் பண்ணியும் எடுக்கலாம். இந்த மாதிரி சாரீங்க நம்ம கிழிச்சி எடுக்கிறதுக்கு வசதியாக வந்துடும். டக்குனி இந்த பட்டு கிளாத்து சில்க்கு துணிகள் கொஞ்சம் வர்றதுக்கு கஷ்டப்படும். நூல் கொஞ்சம் திக்னஸாக இருந்தால் இந்த மாதிரிப்பட்ட கிரேப் சாரீ மாடலில் உள்ள சாரீகளுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி கிழிச்சி எடுக்கும்போது வந்துடும். எந்த சாரியாக இருந்தாலும் நம்ம நூல் பிரித்து தான் கிழிக்கவோ அல்லது கட் பண்ணவோ செய்து நம்ம ஓரம் மடக்கணும். சரியா? இந்த மாதிரி நம்ம நீட்டாக நூல் பிரித்து எடுத்த பிறகு இந்த கரை பகுதியை ஒரு சிங்கிள் மடக்கு மடக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ஓரப்பகுதியை ஒரு பெரிய மடக்கு மடக்கிடணும். பாருங்கள், இந்த கரை பகுதியில் லைட்டாக ஒரு கட்டிங் கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ரொம்ப நீளத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக கிழிச்சு கொண்டு வந்தால் போதும். நம்ம கட்டிங் பண்ணும்போதை விடவும் இந்த மெத்தடில் நம்ம கட் பண்ணால் கட் பண்ணக்கூடிய வேலை ரொம்ப ஈஸியாகவே சீக்கிரம் முடிஞ்சிடும். இப்போ நம்ம ரெண்டு பக்கமுமே நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக ஓரம் அடைக்கிற வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாரியோட உள்பகுதி வெளிப்பகுதி நம்ம பார்த்துக்கிடணும். அடுத்ததாக பாருங்கள், இந்த சாரியோட பகுதியில் ஒரு சிங்கிள் மடக்கு 1/4 இன்ச்சு அளவுக்கு மடக்கணும். அடுத்தது 1/2 இன்ச்சை விடவும் கம்மியாக நம்ம எடுத்தாலும் ஒன்றும் இல்லை. 1/2 இன்ச்சில் ஒரு கோடு நம்ம கம்மியாக எடுத்தாலும் ஒன்றும் இல்லை. எடுத்து ஒரு பெரிய மடக்கு மடக்கிக்கிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி மடக்கும்போது அந்த சாரியோட ஃபினிஷிங்கே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஈஸியான மெத்தடில் இந்த மாதிரி தைச்சி பாருங்கள். மறக்காமல் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லாமே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.